வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். ஜனவரி 2024 மாதத்தின் கும்பம் ராசி பலன். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். உடல்நிலை மோசமடையக்கூடும் என்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இது தவிர வாகனம் ஓட்டும் போதும் எச்சரிக்கை தேவை. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் உங்கள் இயல்பில் வித்தியாசம் இருக்கும். வலுவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் உங்களை நிரூபிக்க முடியும். மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் பல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் மற்றும் விதிகளை பின்பற்றுவது அதிகரிக்கும். நீங்கள் விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அதிகமாக பின்பற்றுவீர்கள் மற்றும் உங்களை ஒரு சிறந்த நபராக நிரூபிக்க முயற்சிப்பீர்கள். இது உங்களில் வித்தியாசமான அனுபவத்தையும் ஒழுக்கத்தையும் உருவாக்கும். இது மக்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கும், ஆனால் மாதப் பிற்பகுதியில் சில செலவுகளும் கூடும். இருப்பினும் மறுபுறம் வருமானமும் அதிகரிக்கும். சமய காரியங்களில் தீவிரமாக ஈடுபடுவீர்கள். புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. மாதத் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் உங்களின் 10ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் சூரியனும் செவ்வாயும் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் மேலதிகாரிகளுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும். ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள். நீங்கள் அற்புதமான தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள். அது உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் வெளியேற்றும். மாதப் பிற்பாதியில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளால் வணிகமும் பயனடையும். மாத தொடக்கத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். கல்வியில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும். ஆனால் மாதத்தின் பிற்பாதியில் கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். புதனும் சுக்கிரனும் 4ஆம் வீட்டை முழுமையாக பார்ப்பதால் குடும்பத்தில் நல்லிணக்கம் சாதகமாக இருக்கும். தாய் தந்தையரின் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் வெப்பம் உங்கள் 5ஆவது வீட்டை சூடாக்கும். இது உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே கடுமையான வார்த்தைகளுக்கு வழிவகுக்கும். பரஸ்பர மோதல் ஏற்பட்டு ஒருவரையொருவர் துஷ்பிரயோகம் செய்யும் சூழ்நிலை உருவாகலாம். திருமண உறவுகளைப் பற்றி பேசுகையில் சனி பகவானின் முழு பார்வை உங்கள் முதல் வீட்டில் இருந்து 7ஆவது வீட்டில் இருக்கும். இது உறவில் ஒழுக்கம் தேவைப்படும். உங்கள் உறவைப் பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும். மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருவரும் 11ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகளை வழங்குவார்கள். அரசுத் துறையிலும் லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதம் பலவீனமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி சொந்த ராசியில் அமர்ந்து ஆரோக்கியம் தருவார் என்றாலும் சோம்பலை கைவிட்டு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். காலையில் எழுந்து காலை நடைப்பயிற்சி, யோகா, தியானம் செய்யுங்கள். பரிகாரம்: சனிக்கிழமையன்று மாலையில் அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் விளக்கை ஏற்றி ஸ்ரீ சனி பகவானை புகழ்ந்து பாடுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.